வணக்கம். நெக்ஸ்ட்ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிற இந்த ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி கேட்பாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனால் உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்த டைமை அவர் பார்த்து ஒரு ஹாரோஸ்கோப்பை ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணணும். சரியாக உண்மையான லக்னம் எது என்னட்டு அவர் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே அவரே சொல்லி அந்த லக்னத்தை அவர் கண்டுபிடிச்சி தான் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். யார் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கிற அந்த பழைய விஷயங்களை ஒரு 4-5 விஷயங்கள் சொல்லுவாங்களோ அவர் தான் உண்மையான ஜோதிடர். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே தசை இருக்குது. தசை விம்சோத்திர தசைன்னு சொல்லுவாங்க, யோகினி தசைன்னு சொல்லுவாங்க, சர தசை. இது எல்லாமே அப்ளை பண்ணணும். பிரஷ்ன குண்டலி பார்க்கணும், கைரேகை எல்லாமே பார்க்கணும். லாஸ்ட்டில் இது கொடுக்கும்போது, ரெமெடிஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இங்கே இப்போ நீங்கள் புருஹத் பராசர ஓரசாஸ்திரம் பார்த்தா அங்கே என்னென்ன பூஜைகள் என்னென்ன யந்திரங்கள் பற்றி இல்லை, வெறும் தானம் மந்திர ஜப்பம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் அவர் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு வேளை ஒரு பூஜை இருக்குன்னா அது எந்த கிரந்தத்தில் இருக்கிறது அவர் சொல்லணும். ஸோ இங்கே இன்னொரு ஃப்ராட் நடந்துட்டுருக்கு. என்னென்னா, நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம்ஸ்டோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை. என்னென்னா, இப்போ ட்வின்ஸ் இருப்பாங்க. ட்வின்ஸுக்கு ஒரு 5 minutes 2 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி சொல்கிறது? 2 பேரோட வாழ்க்கை அப்படியே இருக்குமா ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஜோதிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் அந்த ட்வின்ஸ் ஜாதகம் பார்க்குறதுக்காக சிஸ்டம்ஷம் பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஜோதிடம் தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுமுன்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் புக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்கள் ஜாதகத்தை இந்த சயின்டிஃபிக்காக நாமே ஃபாலோ பண்ணுவோம். சயின்டிஃபிக்காக பார்த்து உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த மிதுன ராசியில் பிறந்தவருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன நடக்கலாம் அது மாதிரி நாம் பார்த்தா, ஃபஸ்ட்டு ராஷ்யாதிபதி 6th ஹவுஸில் ஷஷ்ட பாவத்தில் இருக்கிறது நல்லது கிடையாது. அவருக்கு கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் பாடின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சந்திர லக்னம் பார்க்கும்போது ஒரு அளவுக்கு ஒரு 10-20% நாம் சொல்லலாம் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும். 6th ஹவுஸ்னால் இது புதன் ஸ்கின்னுக்கு ரிலேட்டடான ஒரு காரகன். அதுக்கப்புறம் ஸ்கின், அதுக்கப்புறம் நர்வஸ் ரிலேட்டட். இது 2 பிரச்சனையும் வரலாம் ஹெல்த்துக்கு. ஆனால் இது மேனேஜபிள். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இது சால்வ் பண்ணலாம். ஆனால் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் ஃபைனான்ஷியல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எப்படின்னா, 2வது வீட்டில் குரு கிரகம் இருக்கிறதுனால, அது உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகிற பணம் வரலாம், அன்எக்ஸ்பெக்டடாக பணம் வரலாம், ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி தெரியலாம். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ்லேயே நீங்கள் நினச்சிக்கிற அளவுக்கு அதை தாண்டி உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ரோக்ரஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். ஸோ இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே ஃபைனான்ஷியலாக மிதுன ராசியிலே பிறந்தவருக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சதுர்த்த பாவத்தில் இருக்கிற சுக்ரன் இன்னும் 2-3 நாள் இந்த இடம் சேஞ்ச் பண்ணிடுவா. அதனால் நீங்கள் இஷ்டப்படுற ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்கலாம். வெஹிக்கல்ஸே வரலாம், கேட்ஜெட்ஸ் வரலாம், லேண்டு கூட வாங்கலாம். சுக்கரன் லேண்டுக்கு கூட காரகம். ஆனால் காதல் திருமணத்துக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தால், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அவருக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. இதுக்குன்னா 5th ஹவுஸில் இருக்கிற அந்த சூரிய கிரகத்தினால உங்களுக்கு அவ்வளவு ப்ரோக்ரஸ் இல்லை. ஆனால் திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. எதுக்குன்னா, ஜூபிட்டர் 2வது வீட்டில் இருக்கிறது, குரு கிரகம் ரொம்ப நல்லது. ஆனால் 100% பாசிட்டிவ் கிடையாது. ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் லவ் மேரேஜ் யோகம் ரொம்ப கம்மி இந்த டைம் பீரியடில் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தால். ஸோ இதுக்கப்புறம் 3rd ஹவுஸ் அஃப்லேட்டட் ஆகிருக்கிறதுனால உங்கள் கூட பிறந்தவர்கிட்ட உங்களுக்கு சண்டை வரலாம், டிஸ்டர்பன்ஸஸ் ஆகலாம். இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. கரியரில் நிறைய மாற்றங்கள், பிளேஸ் சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு, புதுசான ஜாப் தேடிட்டு இருந்தால் அவருக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு யோகம் இருக்குது நிறைய பேருக்கு, கவர்மெண்ட் ஜாப் யோகம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நவம பாவத்தில் இருக்கிற ராகுனால நிறைய பேருக்கு வெளிநாட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணுற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நிறைய பேர் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க.
யார் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இந்த மாதம் வந்து ரொம்ப லக்கியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா ரெமெடிஸ் நம்ம சொல்லும்போது இந்த ஜெம்ஸ்டோன்ஸு, ருத்ராட்சம் எல்லாமே சொல்லுவாங்க. அது உண்மையான ஜோதிடத்தில் இருக்கிற ரெமெடிஸ் வந்து மந்திர ஜபம் தான். ஸோ அதில் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் ரெகுலராக சாண்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும்? ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம், பாத லக்னம், சந்திர லக்னம், சூரியலிங்கம் எல்லாமே பார்த்து எந்த பிரச்சனை நீங்கள் இருக்கீங்களோ, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கல்யாணம் பற்றி நீங்கள் கேட்டால் அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்து, உபபாத லக்னம் பார்த்து, பஸ்ட குண்டலி பார்த்து, உங்கள் கைரேகையை பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே கொடுக்கறதுக்கு டைம் வேணும். ஸோ அவர் டெடிக்கேஷன் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் விட்டு அவருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கணும். அந்த ஜோதிடருக்கு வந்து சும்மாவே நான் படித்த ஜோதிடர் ஆக முடியாது. அப்படி அவர் சொல்லணும்னா நீங்கள் டைம் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவருக்கு இன்ட்யூஷனெல்லாம் அந்த ப்ரெடிக்ஷன் வரும். சும்மா நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி இல்லை. ஸோ அப்படி பார்க்கணும்னா நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜாதகம் பார்த்து நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன்.